நீங்க கேரளா வர்க்கலாக்கு போனீங்கன்னா இதை மட்டும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ரீசெண்டா நாங்க வர்க்கலால இருந்து ஹயாக்கிங் போட்டிங் பண்ணலான்ட்டு கிளம்பிட்டோங்க. அப்புறம் ஆட்டோல இருந்து இறங்கி நேரா ஸ்பாட்டுக்கு போயாச்சு. நாங்க வந்து ஸ்கை மேங்க்ரோ அட்வென்ச்சர்ஸ் நெடுங்குளம் தாங்க. அப்புறம் நானே என் ஃப்ரெண்ட்ஸ் நேரா உள்ள போயாச்சு. உள்ள போயிட்டு பேசிட்டு பேமெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சுங்க. அப்படியே சைடு கேப்ல ஃப்ரிட்ஜை திறந்து 2 ஜூஸ் எடுத்துட்டேங்க. பார்க்கவே சூப்பரா கிளாஸ் 2 ஓபன் பண்ணி குடிச்சு பார்த்தா தரமா இருந்துச்சு. அப்படியே இங்கிட்டு பார்த்தா நம்ம பசங்க ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாங்க. சரி வாங்கடா அப்படின்னு நேரா கூப்பிட்டு உள்ள போயாச்சு. சேஃப்டி முக்கியம் பிகிலன்ட்டு ஜாக்கெட் எல்லாம் போட்டு ஒரு டான்ஸை போட்டேன். இங்கிட்டு பார்த்தா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசியா உள்ள போயிட்டோங்க. இந்த போட் ரைட்ல ஸ்விமிங் தெரிஞ்சவங்க சிங்கிளா கூட எடுத்துக்கலாம் போட்டு. சரின்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் ஆளுக்கு ஒன்று எடுத்துட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டோம். பாக்கி ஸ்விமிங் தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 2 பேரா வந்தாங்க. நம்ம எப்பயுமே சிங்கிள் தாங்க. அதே மாதிரி சிங்கிள் போட்டா எடுத்துட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரிலாம் போட்ல போகணும்னு சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆசை. பார்த்தா இன்னைக்கு நடந்துருச்சு. அப்படியே சந்தோஷமா ஒரு 2 கிலோமீட்டர் கடந்தாச்சுங்க. இங்க இருந்து இன்னும் 5 கிலோமீட்டர் போகணுமா. அப்புறம் நம்ம பசங்க எல்லாம் ஒரே இடத்துல நின்று கொஞ்சம் நேரம் மீட் பண்ணோம். அப்புறம் எனக்கு ஆரம் தாங்க முடியாம போட் எடுத்து கிளம்பிட்டேன். ஓவரால் 7 கிலோமீட்டர் அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். சரி நீங்க வர்க்கலா போனீங்கன்னா மறக்காம இதை ட்ரை பண்ணுங்க. பாய்.